ஆமென். கரங்கள் தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தயவுசெய்து உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா ஆராதித்தீங்க? ஹல்லேலூயா. உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் நன்றாக இந்த நாளில் ஆராதனைய எனக்கு உண்மையிலே சரியான சந்தோஷம். இந்த பாடல்களும் சரி, துதிகளும் சரி, நல்ல விருப்பமாக ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாளில் ஆராதித்தேன். ஹல்லேலூயா. நேரடியாக நாங்கள் வார்த்தைக்கு போகிறோம். நேரம் போதாத பட்சத்தில் நாங்கள் நேரடியாக கடந்து செல்லுவோம். வார்த்தைக்குரிய தலையங்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அங்கே நோட்ஸ் எழுதுகிறவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளலாம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போய்விட்டதா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போய்விட்டதா? நாங்கள் நேரடியாக அங்கே திருப்பிக் கொள்வோம். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 799வது பக்கம், பழைய ஏற்பாடு, பிரசங்கியின் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். போதும். இங்கே தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னால், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவரை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, செத்த ஈ ஒரு தைலக்காரனுடைய தைலத்தை என்னமா செய்யுமா? நாரை கெட்டு போக பண்ணுவான். அப்ப நாங்க இந்த நாள்ல வீட்டு எத்தனை பேர் சமைச்சு சாப்பிட்டு வந்திருக்கிறோம்? சமைச்சு சாப்பிட்டு வந்திருக்கீங்க. சில பேர் தான் போய் சமைக்க போறீங்க. ஓகே. இப்ப நாங்க சமைச்சு ருசியா நல்ல ஒரு கறி ஒன்று வச்சிருக்கும் போது ஏதோ ஒன்று விழுந்துட்டுது, சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏதோ ஒரு கெட்ட ஏதோ ஒன்று விழுந்துட்டுது, ஏதோ ஒரு பள்ளி விழுந்துட்டு வைங்களேன், சாப்பிடுவோமா? எவ்வளவுதான் டேஸ்டா செய்தாலும், எவ்வளவுதான் விலை உயர்ந்து இறைச்சி கறி வாங்கி சமைச்சிருந்தாலும் அந்த சாப்பாடு என்ன செய்ய மாட்டோம்? நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன்னு சொன்னா அதுல கெட்ட காரியம் ஒன்று விழுந்துட்டுது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரை கெட்டு போக பண்ணும். அவ்விதமாக ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா? வேதம் சொல்றது தைலக்காரன் போல இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்ப ஆனந்த பரிமள தைலத்தை போல நாங்க இருக்கிறோம். அந்த பரிமள தைலத்துக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நமக்குள்ள வரக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்குள்ள, எனக்கும் உங்களுக்குள்ளேயும் எந்த ஒரு தேவையில்லாத காரியமும், பரிசுத்தத்தை குலைக்கிறதான காரியம் என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரை கெட்டு போகணும். சும்மா கெட்டு போக கூடாது. நாரிடும், பழுதாயிடும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சிடும் என்றாரு. திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 358வது பக்கம். 1ல இருந்து வாசிக்க போகிறோம். கொஞ்சம் நிறைய வசனம் இருக்குது. சீக்கிரமாய் வாசிங்க, சீக்கிரமாய் முடிக்கலாம். இங்கே பாருங்க, சாமுவேல் அங்கே சவுலை நோக்கி, அங்கே சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு அங்கே சாமுவேல் என்ன செய்கிறார்? அங்கே போய் அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. இங்கே ஒரு வார்த்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, சவுலை கொண்டு ஒரு காரியம் செய்ய போகிறாரு. இந்த காரியத்தை சாமுவேல் மூலமாக சொல்லி அனுப்புகிறாரு. அங்கே சொல்லப்படுறது, கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும்,
வாசிங்க. போதும். இங்க ஆண்டவர் அங்கே சவுலுக்கு சாமுவேல் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லி அங்க செய்ய சொல்லுகிறாரு. அங்கே சாமுவேல் சொன்ன வேளையில அங்கே சவுலும் போறாரு. அங்கே போய் ஆண்டவர் சொன்னதை விட தனக்கு பிடிச்ச மாதிரி அங்க செய்துட்டாரு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அங்க இருக்கிற ஆடு மாடு ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய சொன்னாரு? எல்லாரையும் அழிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. எல்லாரையும் நிர்மூலமாக்கணும் என்று சொல்லும் போது இங்கே சவுல் என்ன செய்திருக்காரு? அங்கே போய் ராஜாவை உயிரோட பிடிச்சிருக்கிறாரு. அங்கே ஜனங்களை பட்டய கருப்பினால வெட்டியிருக்காரு. அங்கே ஆடு மாடுகளில் முதல் தரமானவர்களையும் இரண்டாம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். அப்ப அவருக்கு என்ன வந்துடுது? இப்ப அதெல்லாம் பார்த்தோன்னே, கொடுத்த கன்றுகளை பார்த்தோன்னே ஆசை வந்துட்டுது. நமக்கும் என்ன செய்கிறது? மனுஷர் தானே, ஆசை வந்துட்டது. அப்ப அங்கே சவுலுக்கு ஆசை வந்ததுனால கர்த்தர் சொன்ன விஷயத்தை என்ன செய்தாரு? மறந்துட்டார். புத்தி போட்டு மதியினம் வந்துட்டது. ஹல்லேலூயா. சொற்ப மதியினம். அந்த சொற்ப மதியினம் சவுலுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறதுக்கு வந்து நிக்கிது பாருங்க. என்ன? அவர் கர்த்தர் சொல்லாத விஷயத்தை செய்துட்டார். கர்த்தர் சொல்லாத விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. முதல் தரம் இரண்டாவது தரம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அழித்து போட மனதில்லாமல் அங்கே ஒளிச்சு வச்சிருக்கிறாரு தனக்கென்று. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நீ இதை செய்யப்பா, இதை செய்யாதே. நாம் என்ன செய்யறோம்? இல்லையா ஆண்டவரே, இது எனக்கு நலமா இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்துல சாமுவேலுக்கு உண்டாகி மனஸ்தாபமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த ராஜாவாக சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர், அந்த ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துக்கு அங்கே உயர்த்தி வைத்தவர் கர்த்தர் இவ்வளவு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்க. முதல் ராஜா. ஹல்லேலூயா. அந்த ராஜா விழவிட்டுட்டாருங்க. அந்த ராஜா விழுந்து போயிட்டாரு. ஆண்டவரே மனஸ்தாபம், எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, எனக்கு வேதனையா இருக்கிறது இவனை ஏற்படுத்தினது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தர் என்னை உங்களை பார்த்து கேட்கிறாரு, இவனை ரட்சித்தது எனக்கு வேதனையா இருக்கிறது ஆண்டவர் சொன்னா அப்படி இருக்கும். இவனை எனக்கு தெரிந்து கொண்டது வேதனையா இருக்கிறது சொன்னா அப்படி இருக்கும். இவனை என்னுடைய ஊழியத்துக்கு என்று அழைச்சது வேதனையா இருக்கிறது. இவனை எனக்கென்று தெரிந்து கொண்டேனே, என்னுடைய காரியமா யார் போவான் என்று கேட்கும் போது அங்கே ஏசாயா விளக்கிட்டார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய காரியமா யார் போவான் என்று கேட்கும் போது நாம கையேற்றமே, நாம வலிக்கிற வாய்களினால் அறிக்கை செய்து ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறாரு, ஏன் நான் அவனை ஏற்படுத்தினேன், ஏன் இவனை எனக்கு கொண்டு வந்த, ஏன் இந்த சகோதரியை கொண்டு வந்த, ஏன் இந்த சகோதரனை கொண்டு வந்து கர்த்தர் வேதனைப்படாத அளவுக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. சவுலை போல கண்டதிலே மாசம் வரக்கூடாது, கண்டதிலே சிந்தனையை விடக்கூடாது. சொற்ப மதியினம், சின்ன விஷயம் நம்மளை வெளுத்திடுங்க. ஹல்லேலூயா.
எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்களும் மனுஷர் தானே, நாங்களும் உலகத்திலான வாழுகிறோம், சில பிள்ளைகளை விடத்தான் செய்வோம், சில ஆசைகளுக்கும் இருக்குத்தான். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நீங்க ஆசை வையுங்க, விருப்பம் கொள்ளுங்க, கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திலே நானும் நீங்களும் விருப்பம் கொள்ளுவோமா இருந்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைக்கும், அங்கே நாரை கெட்டு போக பண்ணும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுறது, அங்கே 12வது வசனம், மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கார்மருக்கு வந்து தனது ஒரு ஜெபஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கீழ்காலுக்கும் போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். பச்சை பொய்யுங்க. ஹல்லேலூயா. சாமுவேலுக்கு சவுல் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றிட்டேன், நான் முடிச்சிட்டேன். அதுக்கு திருப்பி கேட்கிறார் 14வது வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? இப்பதானே சொன்னேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீங்க சொன்னபடி ஆண்டவரை நான் செய்துட்டேன், நீங்க சொன்னபடி நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், நான் கீழ்ப்படிஞ்ச எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே. சாமுவேல் வந்து கேட்கிறாரு, என்ன என்னுடைய காதில் விழுகிற சத்தம் என்ன? ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும். ஹல்லேலூயா. அதுக்கு சவுல் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் சொல்லி, இது உம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருக்கு நான் பலியிட கொண்டு வந்தேன். எப்படி வந்துட்டு வசனம்? என்னுடைய தேவன் என்று சொன்னவர் இப்ப உன்னுடைய தேவன் என்று வந்துட்டு. ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறினோன வார்த்தையும் மாறும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் செய்து தந்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியங்களை வைத்திருக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு உரியதை வைத்திருக்கொண்டு இருக்க வேண்டும், உனக்குரியதை பற்றி கொண்டிரு. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாரு, எங்களுக்கு கொண்டு ஒரு காரியத்தை வைத்திருக்காரு. அந்த இதுல நாம பற்றி கொண்டு இருப்போமா இருந்தால் நாம ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அங்கே சவுலுக்கு கொடுத்த அந்த ராஜாவுடைய பொறுப்பை அவர் விட்டுட்டாரு. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள அங்கே செத்த காரியங்கள் வந்து விட்டது. நம்முடைய இந்த நாட்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே அநேக பாவமான காரியங்கள் இருக்கிறது. அநேக அங்கே இன்டர்நெட் மூலமாக, டெலிபோன் மூலமாக அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு எல்லாவற்றிலும் இருந்து நாம தப்பி வாழணும் என்றால் நாம வேதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை நாங்கள் நடப்பதற்கு தினம் அனுதினம் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கே வாஞ்சையும் கவனமா இருந்தால் தான் நாம தப்பிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அங்கே சவுல் சும்மா இல்லைங்க, சும்மா விளையாட்டான காரியத்தை செய்யல, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டான். நாம பெற்றோரா இருக்கிறோம், உங்களோட பிள்ளைக்கு ஒரு வார்த்தையை சொல்லும்போது இப்படி செய்து போனா இப்படி இருக்கும், நமக்கு கஷ்டமா இருக்கும், இல்ல நமக்கு வேதனையா இருக்கும். நான் பெத்த பிள்ளை இப்படி செய்யல. ஆண்டவரும் அதைத்தான் சொன்னாரு, நான் இவனை ஏற்படுத்தினதுக்கு, இவனை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன். ஆண்டவர் என்னையும் பார்த்து உங்களை பார்த்து சொல்லக்கூடாது, இவனை ஏற்படுத்தினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் என்னால பேசுகிறார். எல்லாம் இருந்து இந்த கத்துறானே ஒரு தொண்டை கிளிய போகிறான்னு நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய கண்கள் அங்க இச்சையான காரியங்களை பார்த்துட்டு, சவுலுடைய கண்கள்ல இச்சை விழுந்துட்டு, ஆசை. என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் இருந்த இடத்தை விட இந்த தேசத்துல இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் குளத்திருக்குது. அப்ப இவ்வளவு தான் கொண்டு போயிடலாம். அப்ப நல்லதெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்யறாரு, தெரிந்து கொண்டு வர, முதல் தரம் இரண்டாம் தரம் அப்படி தெரிந்து கொண்டு போயிருக்கிறார். அப்ப நாமளும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க நாம கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே சவுல் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது மாத்திரமல்ல, பொய் சொல்லவும் வழிவிட்டார். சாமுவேல் வரும்போது சொன்னார், நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றிட்டேன், செஞ்சு முடிச்சிட்டேன் வர சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் அங்கே சொல்லுறாரு. அதான் சொற்பம் அதிகம். ஆபேலுடைய உயிரை வாங்க வேண்டி வந்துட்டது காய். ஹல்லேலூயா. சின்ன பிரச்சனை தான்,
வயல்வெளியில் இருக்கும் போது போட்டு தள்ளிட்டான். சின்ன பிரச்சனை. ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லிக்கலாம். காயின், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ கேட்டிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, அப்ப நான் பிளஸ் இருந்தா எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவர், சொல்லுங்க ஆண்டவரே. நேர கதைச்சிருக்கலாமே. ஆண்டவர் நேர கதைக்குமா போலதான் அந்த விஷயத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒரு சொற்ப மதியினம் காயினுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு. நம்முடைய வாழ்க்கை கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபேலை கொலை செய்து வைத்தது காயினுடைய ஆவி நமக்குள்ள உலாவுகிறது. நம்முடைய தேசத்திலும் இருக்கிறது, நம்முடைய சபைக்குள்ளும் இருக்கும். கவனமாக நாங்க இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க சீக்கிரமா இன்னொரு காரியத்தை நாங்க பார்க்க போறோம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 21வது வசனம், 22, 23. குறித்த நாளிலே வஸ்திரம் தரித்துக் கொண்டு உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். போதும். இங்க ராஜா என்ன செய்கிறாரு? ராஜ வஸ்திரம் தரித்து அங்கே ஏரோது வந்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை அங்கே பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே அங்கே ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இது தேவனுடைய வார்த்தை. ஜனங்கள் எல்லாம் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று என்ன செய்தார்கள்? சும்மா இருக்கல, அவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம், தேவனை மகிமைப்படுத்த வழிவிட்டார்களாம். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இதை கூட நான் சாட்சி அதுக்குனால ஆராதனை கர்த்தர் என்னை மகிழ்வித்தார் என்று. அப்ப ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறேன், மனுஷரை மகிமைப்படுத்துறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். இங்க ஏரோது ராஜா அங்கே பிரசங்கம் பண்ணவர்களே மனுஷர் அங்கே இருந்த எல்லாரும் சொல்லுவார்கள் இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்களாம். அங்கே தொடர்ந்து வாசிங்க. எப்படி இருந்தால் ஒரே நாள்ல சாகலைங்க. நமக்கு வாசிக்கும் போது எப்படி விளங்குது? இப்ப கத்தர் அடிச்சாரு, உடனே புழுப்பிடிச்சது, உடனே செத்துட்டாங்க. ஆண்டவர் அவனை வாதிச்சு தான் சாக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் தேவனுக்கு மகிமையை கொடுக்காததினால், செலுத்தாததினால். அப்ப நாமும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். நான் அநேக இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, வேறு பிரசங்கம் பண்ணி அப்படி அட்டி தூள் கிளப்பிட்டு கீழே வந்து ஓடாங்க. எப்படி என்ன பிரசங்கம், எப்படி என்ன பிரசங்கம், எப்படி என்ன பிரசங்கம். ஹல்லேலூயா. நமக்கு இல்லைங்க, நமக்கு இது நடத்துறது கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறது. ஹல்லேலூயா. நமக்கு மகிமையை சேர்க்க கூடாது. நமக்கு அடி விழும். சும்மா அடி இல்லைங்க, கர்த்தருடைய கரத்தில் இருந்து விழுகிறது பயங்கரமா இருக்கும் என்று வேதம் சொல்றது. அந்த பயங்கரத்தை தாங்குவதற்கு ஒரு நாள் முடியாதுங்க. நாம சாதாரணமானார்கள். ராஜா முடிஞ்சது அலுவல், புழுப்பிடிச்சு செத்தாரு. ஹல்லேலூயா. நாமளும் ஊழியக்காரராக இருக்கிறோம். எத்தனை பேர் பிரசங்கம் பண்றோம், வர்ஷிப் செய்கிறோம், கீபோர்ட் போடுறோம், ட்ரம்ஸ் அடிக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், பாட்டு போடுறோம், எல்லாம் செய்கிறோம், மிக்சர் போடுகிறோம். கவனமா இருக்க வேண்டும். நமக்குள்ள எல்லாம் எனக்குத்தான் தெரியும், எல்லாம் எனக்குத்தான் தெரியும், எனக்குத்தான் பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்குத்தான் சபை நடத்த தெரியும், எனக்குத்தான். நோ. ஹல்லேலூயா. எனக்குத்தான் என்றா ஆண்டவர் சொல்லுவார், ஆமா உனக்குத்தான் ஒரு நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லுவார். அனனியா சப்ராளுக்கும் ஆண்டவர் ஒரே நாள்ல அடிச்சு சாக்கலை. ஒரே நாள்ல ஆண்டவர் நியாயம் தீர்க்கல. சொல்லி பார்த்தாரு. அதுலேயும் அந்த கடைசி நேரத்தில் கூட பேதுருவை வச்சு ஒரு காரியம் சொல்லுகிறாரு, நீ இவ்வளவுக்கு தானா விற்றாய்? உண்மை, இவ்வளவுதான் விற்றோம். அப்பப்போ வாலிபர்கள் விற்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்மையும் கொண்டு போறதுக்கு 2 கதவு இருக்குது, 3வது இதுலேயும் கிடக்குது. யார் ரெடியோ போகலாம். ஹல்லேலூயா. சிரியுங்க, சிந்தியுங்க. அப்ப அங்கே ஊழியம் செய்கிற நாங்கள், தேவனுக்கு பணிவிடை செய்கிற நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்க கவனமா இருக்கணும். என்னையும் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்லுறாரு, எனக்கும் தான் பேசுகிறாரு. எனக்கு வசனம் மாத்திரம் தான் வரும், மிச்சமெல்லாம் இதெல்லாம் வரும்.
ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, என்னத்துக்காக உட்கார்ந்து இருக்கிறோம்? எதற்காக உட்கார்ந்து இருக்கிறோம்? ஒரு சிந்தனை, ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இப்படி எழுமினமா குளிச்சமா வெளிக்கிட்டமா ஏதோ கொண்டாட்டத்துக்கு போற மாதிரி வந்து அமர்ந்து பார்த்துட்டு பாட்டு பாடி கைதட்டி கூட ஓட்டம். நோ, இங்க வாரதை தேவனை மகிமைப்படுத்துறது, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு. அவருடைய பிரசன்னம் தான் எங்களை நடத்த போகுது. அவருடைய வார்த்தை தான் நம்ம நடத்த போகுது. அவருடைய வார்த்தை இல்லாமல் நமக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய வார்த்தையை தான் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. மிச்சம் மகிமை இல்லை, எல்லாவற்றுக்கும் அதை விட எல்லாவற்றுக்கும் மேல மேல உயரம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு போதும் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். மிரியாம் கூட, மோசேயினுடைய தங்கை கூட ஒரு சொற்ப மதியினம் அடி வாங்கினவளா கர்த்தர்ட்ட தூக்கி 7 நாளுக்கு பாளையத்துக்கு புறமா தூக்கி எறிஞ்சு விட்டாங்க. அடு ஆரோட சொல்லிட்டு கர்த்தரோட உரிமையா. ஹல்லேலூயா. நீங்க மனுஷன் விட்டுக் கொள்ளுங்க, அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவாரு. நீங்க கர்த்தரோட மாத்திரம் நடக்காது. அதான் சாமுவேல் அங்கே சவுல் காரியத்திலே ஆண்டவர் தொடர்ந்து வாசிங்க, வீட்டை போய் வாசிங்க. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, ராஜாவாக இருந்தவனை தள்ளினேன் என்று எழுதுகிறார். நாம ஊழியம் செய்யறோம், ஒரு நாளைக்கு ஆண்டவர் நீ சரியில்லைன்னு சொன்ன ஆண்டவர் ஊழியத்திலிருந்தே தூக்கி அறிவாரு. நாங்க ரோட்ல நிக்க வேண்டி வரும். அநேகரை இப்படித்தான் சில சபைகளை பார்க்கிறோம் நாங்கள். எனக்கு அநேக சபை தெரியுங்க, நான் அநேக இடங்களுக்கு போய் வரபடியா எனக்கு தெரியும். வார்த்தை கொடுத்ததுக்கு போறதாலே எனக்கு தெரியும். பிரச்சனை ஓகப்பட்டது இருக்கும். பிரச்சனை ஒரு போதகரோ ஒரு ஊழியக்காரனோ கதைச்சுட்டா சரி, நான் ஒரு சபை ஆரம்பிக்கிறேன் போயிடுவாங்க. இன்றைக்கு போவாங்க, நாளைக்கு சபை, நாளைக்கு பெரிய கூட்டம் நடக்கும். அது தேவன் நடத்துற சபை இல்லை, அது தேவன் நடத்துற சபை இல்லை. ஒருவனை அழைத்தால் அவனை கொண்டுதான் கர்த்தர் சபையை கட்ட வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் பேசுவார். ஹல்லேலூயா. முற்றுப்புள்ளி இல்லாமல் ஆண்டவரை கம்ம போட்டு எல்லாம் பேச போறது இல்ல. யாருக்கு கம்ம போட்டு பேச போறது இல்லையா? ஆண்டவர் பேசினா முற்றுப்புள்ளி வைப்பாரு. ஆமா, உனக்கு இந்த சபை, உனக்கு சபை நடத்தக்கூடிய தகுதி உனக்கு தாரான் ஆண்டவர் சொல்லுவாரு. இந்த ஊழியம் போதிக்கிற ஊழியம் தான் உனக்கு ஆண்டவர் பேசுவாரு. ஊழியக்காரன் மூலமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நேரடியாக இருந்தாலும் உன்னுடைய வார்த்தையை படிக்கும் போது கண்டிப்பா வெளிப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. எனக்கும் அப்படித்தான் வெளிப்படுத்தினார். ஒரு ஊழியக்காரர் இல்லை, 4 ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் என்னை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதே போல உறுதிப்படுத்தல் இல்லாமல் எவரும் ஊழியத்துக்கு வர முடியாது, எவரும் ஊழியத்திலே நிலைச்சிருக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. வருவாங்க எல்லாரும் ஊழியத்திலாம், எல்லாரும் ஊழியத்திலாம், எல்லாரும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நானும் சேர்த்துக்கு போறேன், நானும் சேர்த்துக்கு போய் பெரிய காரியங்களை செய்ய போறேன். கர்த்தர் அழைச்சால் செய்யுங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சாமுவேலுக்கு ஒரு காரியத்தை வைத்திருந்தார். எப்படி? அவருக்கு சொல்ற வேலை தான். சவுலுக்கு என்ன காரியம் வைத்தாரு? போய் யுத்தம் செய்கிற வேலை. அதே போல நமக்கும் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு வாசலை தள்ளி நிற்க சொல்லி போட்டு நான் சபை நடத்துறேன்னு சொன்னா அப்படி ஹல்லேலூயா நடக்காது. சரி, நாங்கள் அடுத்த காரியத்துக்கு கடந்து போகிறோம். அப்ப ஏரோது ராஜா அங்க என்ன செய்யறாரு? தன்னை பெருமைப்படுத்தினாலே அவருக்கு மரணம் வந்தது. அவர் கர்த்தரை அடித்தார் என்று சொல்லப்படுது, கர்த்தருடைய தூதராட்டம். அதே போல நாமளும் அங்க இருக்கிற நாங்கள் கவனமாக இந்த நாட்களிலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. திருப்பள்ளிக்குள்ள கொள்ளுங்க ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம். அதிகாரம் சொன்னோடனே யாராவது ஞாபகம் வருதா? என்ன சம்பவம் என்று வருத? வாசிங்க, 1ல இருந்து நாங்கள் வாசிக்க போறோம். வாசிங்க.
ஒப்புவித்தான். எப்படி இருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். போதும். இங்க யோசேப்பினுடைய காரியத்தை நாங்க வாசிக்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரியும் யோசேப்பு எப்படியான நிலைமையில இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவோ வேதனைகள் பட்டு, காயங்கள் பட்டு, சகோதரர்களால் விரட்டப்பட்டு, தூக்கி எறியப்பட்டு, அமலேக்கரிடத்திலே விற்கப்பட்டு, கடைசியா எகிப்து தேசத்துக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தில வந்திருக்கும் போது அங்கே எகிப்தியனுடைய அங்கே பார்வோனின் நிமித்தமாக அங்கே அந்த இடத்திலேயே வேலை செய்கிறார். யாரு? யோசேப்பு. அந்த இடத்துல கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறாராம். என்னவா? யோசேப்பின் நிமித்தம். அதே போல நானும் நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் எங்கள் நிமித்தம் அந்த இடத்துல சமாதானம் இருக்கணும். எங்கள் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு தேவனுக்கு நாமம் மகிமைப்படுதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பின் நிமித்தம் அந்த வீட்டுல பெரிய சந்தோஷமே நடக்குது, பெரிய ஒரு ஆசீர்வாதம் நடக்குது. அதை கண்ட அந்த எஜமான் என்ன செய்யறான்? அந்த போத்திபார் எல்லாவற்றையும் அங்கே யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கொடுக்கும்போது அங்கே சில நாள் சென்ற முன்னு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு ஒரு பாவத்துக்கு அங்கே அந்த சகோதரனை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோசேப்பை ஒரு பாவத்துக்கு பற்றி இழுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே யோசேப்பு தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தையை மனதிலே வைத்திருந்தபடினாலே, தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தபடினாலே அந்த பாவத்துக்கு உடன்படாமல் அந்த பாவத்தை தூக்கி எறிகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரசங்கி 10:1 சொன்னது போல அங்கே செத்த பரமளக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாரை கெட்டு போகப்படும். அப்ப யோசேப்பினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெட்டு நாரை போகப்படுவதற்கு அங்கே பார்வோனுடைய அதாவது போத்திபாருடைய மனைவி அங்கே இடரலாக இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பை தேடியே ஒரு செத்தை வந்ததுன்னா நம்ம தேடியும் பெற. ஹல்லேலூயா. யோசேப்பை தேடி வந்தது ஒரு செத்தை. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதற்கும் ஒரு செத்த ஈக்கள் அலைந்து கொண்டு திரிகிறது. அதான் வசனம் சொல்றது, எவனே விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அப்ப அந்த வகை தேடுகிறதுக்குள்ளே நானும் நீங்களும் மாட்டுப்படக்கூடாது. யோசேப்பு அங்கே மாட்டுப்படலைங்க. யோசேப்பு எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் ஓடிட்டாரு. இந்த நாட்களில் அங்கே வாலிப பிள்ளைகள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெற்றோராக நாங்கள் இருக்கிறோம். பெற்றோராகிய நீங்கள் என்னும் உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே கவனமான தேவையாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை எவன் கெடுக்கலாம், எங்கே விழுத்தலாம் என்று பிசாசானவன் கெச்சித்துக் கொண்டு திரிகிறான். நாங்கள் பிள்ளைகளை வைத்திருந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் இன்னும் வலு கவனமாக இருக்க வேண்டும். அதுக்காக ஆண் பிள்ளைகள் குறைத்தவர்கள் அல்ல, அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைவுதான் கர்த்தர் சொன்னார். ஆனா இந்த நாட்களில் பிசாசானவன் சிருஷ்டிகரை நினைக்க வைக்க மாட்டான், சிருஷ்டியை நினைக்க வைப்பான். ஹல்லேலூயா. அதனால சிருஷ்டி ஆமென் படைக்கப்பட்டிருக்கிறது. யாரு? மனுஷர் தான். மனுஷன் மேல மனுஷர் லவ். ஹல்லேலூயா. இந்த வாலிப பிராயத்துல வர்றது இதுதான். கவனமா இருக்கணும். ஒருவர் மேல் ஒருவர் காதல். கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிங்க.
தப்பல்ல. ஆண்டவரே சொல்றாரு, உன் மனைவியை நேசி, உன் புருஷனை நேசி. இதுக்கு முதலே நேசம் வந்துடுது. பிள்ளைகளை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறோம். யோசேப்பு அந்த இடத்திலே யாருமே இல்லை, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, சகோதரம் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை. அந்த பாவம் செய்வதற்கு யோசேப்புக்கு தடை இல்லைங்க. அது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வாய்ச்சி பாருங்க. அவனுடைய 8வது வசனம் சொல்ற, அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலும் என்னிடத்தில் இருக்கிறவர்களை ஜாதொன்றை குறித்து என் ஆண்டவன் விசாரிக்காமல் தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பு கொடுத்தார். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அவரால் செய்ய முடியுமுங்க, ஆனா செய்யல. அதான் வசனம் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருது. யோசேப்பின் சமாதானத்தில் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். நம்மோடு இருக்கிறாரா? அதான் கேள்வி. வாலிப பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யோசிக்கணும், என்னோடு கர்த்தர் இருக்கிறாரா, என்னை நடத்துகிறாரா? ஹல்லேலூயா. நீங்கள் நான் எவ்வளவு வலுவலு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த நாட்டில் உடை அணைகளிலேயே சரியான பிரச்சனை இருக்குது. வெளிநாட்டுக்கு வந்தா தான் ஜீன்ஸ் பேண்ட் அதையெல்லாம் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்கன்னு பார்த்தா நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஜனமும் அதைத்தான் செய்கிறாங்க. தேவனுடைய சமூகத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு ஊழியக்காரன் அங்கே தேவனுக்கு ஆராதனை, அங்கே பலிபீடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னா அவருக்கு புரிப்பான ஒரு உடை இருக்குது. அந்த உடையை மாட்டித்தான் அவன் போக வேண்டும். அவ்வளவு ஒரு டிப்டாப், அவ்வளவு ஒரு நீட். ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாரு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து எல்லாவற்றையும் மகிமை இழந்த வழியிலே அவர்கள் இலைகளினாலே தங்களுடைய மானத்தை காட்டுகிற போது ஆண்டவர் அங்கே ஒரு விலங்கை அடிச்சுதான் போட்டாரு. ஏன்? ஆண்டவர் அதைத்தான் கொடுத்தாரு. இல வாடிப்போம், இல சொரிஞ்சுவோம், காஞ்சுவோம். ஆண்டவருக்கு தெரியும் இதை கொடுக்கணும் என்று. அப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம இன்னும் வலு கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்கள் வீட்டிலே பெண் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஆண் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் வைத்திருக்கிறாருங்க. யோசேப்பினுடைய அங்கே வசனம் சொல்றது, யோசேப்பினுடைய முகம் அங்கே சௌந்தரியமா இருக்குன்னு சொல்றது. அங்கே முகம் சௌந்தரிய முகம் உள்ளவன் சொல்லப்படுகிறது. சௌந்தரியம் தான் எல்லாருக்கும் பிரச்சனை. அழகா இருந்தாலே சரி, பின்னாலேயே வந்துருங்க நரி கூட்டங்கள். ஹல்லேலூயா. கவனமா இருங்க. தேவனுடைய சமூகத்துக்கு நானும் நீங்களும் போற, நாங்கள் நீட்டா வலிக்கிட்டு போகணும். இந்த 2 மாசம், 2ஆம் மாசம், 3, 4, 5, 6, 6ஆம் மாசம் வந்தா சரி, வெயில் அடிக்க வலிக்கிட்டு எல்லாம் என்ன மாதிரி உடுப்பு போட போறாங்கன்னு நமக்கே தெரியல. எவனாலும் எப்படினாலும் போடட்டும், நம்முடைய பிள்ளைகளை நாம பாதுகாக்கணும். அப்புறம் பார்த்துட்டு அவன் அங்க பார்த்துட்டான், இவன் இங்க பார்த்துட்டான்னு கதை சொல்லாத. நம்முடைய பிள்ளைகளை நீட்டா வலிக்கிட்டு கொண்டு வாங்க. இங்க ரோட்ல 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு பின்னே பிறகு நிக்கிற அந்த பிள்ளைகளை மாதிரி கொண்டு வராதீங்க. சேர்த்துக்கு சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். அப்பதான் பாதுகாப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த கிழமை ஒரு குறுஞ்செய்தி ஒன்று பார்த்தேன். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாரு, குறுஞ்செய்தி. எனக்கு பார்த்து சிரிப்பாகவும் இருந்தது. அதை தியானிச்சு கொண்டு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இப்படி நாட்டு இருக்கிறேன்னு பார்த்தேன். அவர் சொல்றாரு, நம்ம கையில வச்சுக்கணும்ல டெலிபோனு, அதை பார்த்து சொல்றாரு, அவர் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. என்ன பேர் தெரியுமா அந்த டெலிபோனுக்கு? போர்த்திவார் பொண்டாட்டியா. ஹல்லேலூயா. நீ என்ன கொஞ்சம் பாரு, என்னோட கொஞ்சம் பேசு, என்ன கொஞ்சம் தடவி பாரு, என்ன கொஞ்சம் தட்டி பாரு, கொஞ்சம் தனிமையா விரும்பு, நாம 2 பேரும். ஹல்லேலூயா. நல்ல பேர் வச்சிருக்காரு. பார்த்தோன்னு எனக்கு சிரிப்பா இருந்தது. எனக்கு திருப்பி 2-3 தடவை கேட்டு இந்த மெசேஜ். போர்த்திவார் பொண்டாட்டி. நாம எப்படி அந்த போனை பாவிக்கிறோம் நமக்கு தான் தெரியும். ஆவணவன் ஆத்மாவுக்கு ஆவணவன் தான் பொறுப்பு. சரி, கடைசியாக என்னோட வசனத்தை நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் இந்த புஸ்தகம்
எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவரும் வேசிக்கல்லனாகவும் ஒருவரை போஷணத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு என்னமா எச்சரிக்கை. சொற்ப மதியினம் அந்த கூலுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? கொடுத்துட்டான். பிறகு அங்க சொல்லப்படுகிறது, அங்கே வசனங்கள், ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அவனுக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்காமலே போனது. நம்முடைய பிள்ளைகளும் நானும் நீங்களும் சரியான முறையில அங்கே தேவனுடைய வார்த்தையை நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறத பற்றி கொண்டிருக்கிறார். அவர் வருமளவு அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாளில் பேசுறது நாங்கள் மனம் திரும்புறதுக்கும் இன்னும் அவரோடு கட்டுப்படுவதற்கும் நாங்கள் சரியா நடந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இன்னும் ஆண்டவரை நான் அவங்களோட ஒப்புரவாகணும் என்று சொல்லி அந்த வார்த்தையிலேயே போக வேண்டும், அந்த நடைமுறையிலேயே போக வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 317வது பக்கம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். ஆமென். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தமாயிருங்கள். ஏனென்றால் நாங்கள் பரிசுத்தமாயிருந்தால் எந்த செத்த ஈக்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எந்த வாலிப பிள்ளைகளையும் டச் பண்ண முடியாது. எந்த பெரியோரையோ குடும்பத்தையோ யாரையுமே தொட முடியாது. நாம தேவனை போல அவரை போல இருக்கணுமா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நாமளும் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அங்கே செத்த ஈக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த செத்த ஈ நம்முடைய வாழ்க்கையில வந்ததுன்னு சொன்னா என்ன செய்யும் சொன்னா, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவரை நீங்களும் நானும் ஞானம் பெற்றிருக்கிறோமா? ஆண்டவருடைய ஞானத்தை நல்ல கனமுள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? கர்த்தருக்கு தேவனுக்கு அங்கே பிரியமான அவருக்கு அந்த எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா? அந்த பாத்திரத்தை கெடுப்பதற்கு பிசாசானவன் வகை தெரிவித்து திரிகிறான். ஹல்லேலூயா. அந்த வாய்க்குள்ள நீங்களும் நானும் விழுந்து போகக்கூடாது. அப்படி நாங்கள் இருக்கிற வேளையிலே கர்த்தருடைய வருகையிலே நானும் நீங்களும் அவரோடு கூட உன்னதத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறோம். யாரையும் குற்றப்படுத்துவதற்கல்ல, யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கல்ல. ஆண்டவர் பேசுகிறது அவரோடு ஒப்புரவாகுவதற்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாங்கள் இந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவோமா? ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் அங்கே பேசியிருக்கிறாரு. பிரிச்சு பேசியிருக்கிறாரு. யோசேப்பினுடைய காரியத்தை பேசியிருக்கிறாரு. அங்கே சவுலனுடைய காரியத்தை பேசியிருக்கிறாரு. ஏரோது ராஜாவுடைய பேருக்கு பேசியிருக்கிறாரு. காயினுடைய காரியத்தை பேசுகிறார். ஒவ்வொன்றையும் எல்லாரும் கண்களை மூடி அங்கே ஜெபத்தியானத்திலே ஆண்டவரோடு நாங்கள் ஒப்புரவாகுவோமா? ஆண்டவரோடு இறைப்படுவோம். நாங்கள் சரியாக என்ற நாள் மட்டும் ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறாரா? அதற்கு நன்றி செலுத்துவோமா? அதுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தினீங்களே ஆண்டவரே. இம்மட்டுமாய் காத்தீங்களே ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே விழுந்து போகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை சொல்லுகிற ஆண்டவரே, நிற்கிற என்று சொல்லுகிற நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆம் சுவாமி, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வருகையிலே காணப்படும்படிக்காய் இன்னும் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. யோசேப்பு அந்த காரியத்திலிருந்து ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து விடுபட்டானே. தனக்கு மானம் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய துணி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், உங்களுடைய சொத்தை ஆண்டவரை விட்டுக் கொடுக்க கூடாது என்று சொன்னதுக்காக அவன் எல்லாவற்றையும் விட்டு ஓடி போனானே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களுக்கு என்ன நிந்தைகள் அவமானம் வந்தாலும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் மறந்தளிக்க கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில நாங்கள் நிலை கொண்டு
நீங்க கிருபை தாங்க. இருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் நடக்கும்படிக்காய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே வாய்களை திறந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய இடத்திலே ஆண்டவரே கேட்டுக் கொண்டிருக்கிற விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரை கேட்டருளும்படிக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் மண்ணாக போவது ஆண்டவரே குப்பைகளாய் போவது உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய புத்திரர்களாக நீங்க எங்களை அழைத்திருக்கிறீங்களே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரே அந்த ஆவியை நாங்கள் பெற்றவர்களாக இன்னும் இன்னும் ஆண்டவரை நாங்கள் பலம் கொண்டு திடம் கொண்டு ஆண்டவரை உங்களுக்காய் ஓடத்தக்கதாய் உங்களுக்காய் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை அளிக்கும்படிக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெள்ளியை போல ஆண்டவரை நாங்கள் புடமிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் புடமிட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை புடமிட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை வரைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. குயவனுடைய கையிலே ஆண்டவரே அந்த மண்பாண்டம் இருந்தது போல ஆண்டவரே இதோ ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுக்கு பிரியமாய் நீங்க வரைந்து கொள்ளுங்க. யோசேப்பை போல வரைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே வேதத்திலே சொல்லப்பட்ட ஆண்டவரே உண்மையை முத்தகமாய் வாழ்ந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்தீங்களே அதே போல அவர்களை நடத்துங்க. தீமேத்தேவை போல தீத்துவை போல ஆண்டவரை நடத்துங்க ஆண்டவரே. அக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல
உற்சாகமாக கொடுக்கணும்.